பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போன சுனிதா கடைசியில் அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் இத்தனை லட்சம் சம்பளமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா வந்துட்டு இந்த வீக் வெளியேறி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 35 நாட்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. ஸோ 35 நாட்களுக்கும் இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோவில் இருந்து 4 எவிக்ஷன் வந்து நடந்திருக்குது. இது 4வதாக தான் பார்த்தீங்கன்னா சுனிதா வந்துட்டு எவிக்ட் ஆனாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 3வது வீக் வந்து தர்ஷா வெளியேறினாங்க. அவங்க வெளியேறும்போது என்னை தொடர்ந்து சுனிதா ஆனந்தின்னு சொல்லி எல்லாரும் வருவீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் பார்த்தீங்கன்னா தர்ஷா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே போல் 4வது வாரத்தில் தீபாவளி வாரம் அப்படிங்கிறதுனால நோ எவிக்ஷன். பட் இப்போ 5வது வாரம். ஸோ தர்ஷா சொன்னபடியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சுனிதா வந்துட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் இப்போ 6 வைல்ட் கார்டு என்ட்ரிஸுமே வந்துட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் இந்த வீக் வந்துட்டு நம்ம ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சாட்சனா, ஆனந்தி, சுனிதா இவங்க 3 பேரும் தான் வந்துட்டு குறைவான வாக்குகள் பெற்றிருந்தாங்க. பட் கண்டிப்பாக சுனிதா வெளியேற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் நடந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் சுனிதாவை விடவும் ஆனந்தி, சாட்சனா எல்லாமே ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஆக்சுவலாக சுனிதா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வெளியே எவ்வளோ பாசிட்டிவான இமேஜ் இருந்துச்சோ, பட் அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு அது கொஞ்சம் நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் இவங்களுக்கும் சாட்சனாவோடையும் ஏற்பட்ட சண்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதே போல் சௌந்தர்யா அண்ட் சுனிதா 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் சுனிதாவினுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக விமர்சிக்கப்பட்டுச்சு. குக் வித் கோமாளியில் முழுமையாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த சுனிதா பிக் பாஸ் ஷோக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகளில் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் எல்லா போட்டியாளர்களுமே வெளியேறும்போது விஜய் சேதுபதி முன்னாடி வந்ததும் உள்ளே இருக்கிற போட்டியாளர்களை பயங்கரமாக கிழிச்சு தொங்க விட்டாங்க. அது வரைக்குமே சக போட்டியாளர்கள் மேலே இருந்த கோவத்தை எல்லாமே விஜய் சேதுபதி முன்னாடி மேடையில் நின்றுக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சுனிதா வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் போன வாரத்தில் விஜய் சேதுபதி கொடுத்த அட்வைஸா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் எவிக்ஷன் அப்போ சுனிதா நடந்துக்கிட்ட விதம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற ரசிகர்களை பாராட்ட வச்சுது. இந்த நிலையில தான் சுனிதா பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் வாங்கின சம்பள விபரம் இப்போ வெளியாக இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த ஷோவில் இவங்க 20,000 25,000 ரூபாய் வரைக்கும் சம்பளமாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சாம். இந்த ஷோவில் சுனிதா பார்த்தீங்கன்னா 35 நாட்கள் இருந்ததுக்கு மொத்தமாக 7 8 லட்சம் வரைக்கும் இவங்க சம்பளமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் டாக்ஸ் போக இன்னும் சில நாட்கள் கழிச்சு தான் இவங்களுக்கு சம்பள பணம் வந்துட்டு கையில் கிடைக்கும். ஸோ எனிவே சுனிதாவினுடைய எவிக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஃபேராக தெரிஞ்சிச்சா இல்லை அன்ஃபேராக தெரிஞ்சிச்சா, இல்லை சுனிதாவுக்கு பதிலாக இந்த போட்டியாளர் வெளியேறி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.